யூடியூப்பால் இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் அதை பற்றி பார்க்குறோம். நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருப்பீங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணால் நம்ம வீட்டில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. ரொம்ப இமேஜ் வச்சு டிஃப்ரெண்டாக போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி மேக் பண்ணி தான் நம்ம வீட்டில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டில் கூட மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளாக சொல்லி கொடுத்துமே ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப் டு என்வரேஸ் பண்ணால் மட்டும் பார்த்து எப்படி மேக் பண்ணி சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோக்குள்ளே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி அப்போ நான் போகிற வீடியோ தரம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது தேவையான ஒரே ஒரு ஆப் தான், Alight தான். அந்த ஆப்போட ப்ரோஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். இது வந்து 3.6 வெர்ஷன் கீழே கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை எதாவது மாற்று மார்க் கிடையாது. ஸோ நான் Alight ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் Alight ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதில் வந்து ரேஷியோ கேட்கும். இதில் வந்து நம்ம என்ன ரேஷியோ கொடுக்க போகிறோம் வந்து 4:5 ரேஷியோ நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ரேஷியோலையும் கொடுத்துக்கலாம். நான் 4:5 கொடுத்து ரெசல்யூஷன் 1080, ஃப்ரேம் ரேட் 60, பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்து கீழே கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ளே போயிடும். இதில் வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு இமேஜ் மாதிரி இருந்திருக்கும், நேச்சுரல் இமேஜ். இந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும், உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ளஸ் கிளிக் பண்ணி இமேஜ் வீடியோ போய்ட்டு விவால் வைக்கிறேன். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜ் தான். இந்த இமேஜ் இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, என் மேலே 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃபில் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அது வந்து இமேஜ் டைமிங் வந்து ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டுவோங்க. ஸோ 30 செகண்ட் தான் மேக் பண்ணிங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 30 செகண்ட் ட்ராக் பண்ணிட்டு கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நான் மூவிங் கொடுக்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க, அதாவது 2 மேனு, அதாவது சூர்யாவும் அவங்க இமேஜ் வந்து மூவிங்கில் இருந்திருக்கும், ஆப்போசிட்டில் ரெண்டுமே. ஸோ அதை எப்படி மேக் பண்ணால் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்க்கோங்க. அதை போய் இப்படி மறைச்சி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அடிக்கு பார்த்தீங்கன்னா அதனால் கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீனஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து 10வது செகண்டு நான் 3 தான் மூவிங் பண்ண போகிறோம். 3 தான் வர மாதிரி, அதனால் 10 செகண்டா. ஸோ 10வது செகண்டில் ஒரு கீனஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். அதாவது என்ன செஞ்சால் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா நல்லா ரைட்லேருந்து லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரைட்லேருந்து லெஃப்ட்டில் போயிட்டே இருக்கேன். ஸோ பிளாக் தெரியுது பார்த்தீங்கன்னா சைடில், அந்த பிளாக் தெரியாத மாதிரி கரெக்டாக அந்த எண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் இன்னொரு கீ நியூஷனு, இந்த கீ நியூஸ் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும், அது பக்கத்தில் இன்னொரு கீ நியூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு கீ நியூஸ் ஆட் பண்ணிட்டு அடுத்து 20வது செகண்ட் போய்க்கோங்க. 20வது செகண்ட் போய்ட்டு அங்கே ஒரு கீ நியூஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டு தள்ளுங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு போச்சு, இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டு. ஸோ நல்லா புரியுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ வச்சாச்சு, கரெக்டாக செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு கீனிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்து மறுபடியும் எண்டிங்கில் ஒரு கீனிஸ் கொடுத்து இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டு, அடுத்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு, அடுத்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ கரெக்டாக மூவிங் ஆகுது, அப்படியே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் தெரியும். அடுத்து இங்கிட்டு மாறுது, அப்படியே பாருங்கள் இந்த இடத்துல கீனிஸ் மாறுது, அப்படியே இங்கிட்டு மாறும். பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு லெவலில் செட் பண்ணியாச்சு. நம்ம இவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இன்னொரு பேர் லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, சூர்யா இமேஜ் அவங்க இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ளஸ் கிளிக் பண்ணி இமேஜ் வீடியோ போய்ட்டு விவால் வைக்கிறேன். இந்த இமேஜ் உங்களுக்கு வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு இமேஜ் கூட யூஸ் பண்ணிங்க. ஸோ அது உங்கள் சாய்ஸ். இந்த இமேஜ் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஒரு 850 வச்சுக்கிறேன். 850 வச்சுக்கிட்டு கீழே எடுத்து வச்சுக்கிறேன். கீழே அதாவது இப்படி செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த மூலையில் இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வந்துச்சு ஸ்டார்டிங்கில். நம்ம இப்போ இந்த இமேஜை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு கொண்டு போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் வச்சுட்டு இதே இன்னொரு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 25 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டேன். ட்ராக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு கீனியூஸ், இங்கே ஒரு கீனியூஸ் கொடுத்து அடுத்த கீனியூஸ் ஆட் பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம கீனியூஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மூவ் ட்ரான்ஸ் போய்ட்டு இந்த பிளே கணப்பத்தில் ஒரு இது மார்க் பார்த்தீங்களா, அடுத்ததுக்கு போகிறது அதை இமேஜை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கன் மார்க் பார்த்தீங்கன்னா அது மார்க் ஆயிரும். மார்க் பண்ணிட்டு அடுத்ததில் ஒரு மார்க்கு. ஸோ அடுத்து போய் அங்கே ஒரு மார்க்கு, அப்படி எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிவிடுவோங்க. கீனியூஸ் 4 இடத்துல மார்க் பண்ணிவிடுவோங்க. ஸோ அப்படின்னா தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜும் அந்த சூர்யா சார் இமேஜும் இன்னொரு 2 ஆப்போசிட்டில் மூவ் கரெக்டாக செட் பண்ண முடியாது. அதுதான். ஸோ இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்க்கிட்டேன். அடுத்த கீ ஃப்ரேம் இங்கே தான் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ராக் பண்ணும்போது கரெக்டாக இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல தான் கீ ஃப்ரேம் இருக்குது. ஸோ உங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு எங்கிட்ட லெஃப்ட்லேருந்து ரைட் கொண்டு போய்க்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் மறைக்கணும் அது உங்கள் சாய்ஸ், மறைச்சிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் மறைச்சிக்கிறேன். ஸோ அடுத்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அடுத்த இடத்துல கீ ஃப்ரேமு 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டு. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸியாக. ஸோ முடிச்சிட்டேன். நான் அடுத்த இடத்துல ஒரு கீனியூஸ்னு அதுக்கு எண்டிங்கில் ஒரு கீனியூஸ் ஆட் பண்ணிட்டு இங்கிட்டு மறுபடியும் மாற்றிக்கிறேன். ஈஸி தான் ரொம்ப.
ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஆப்போசிட்டில் ரெண்டுமே ஆப்போசிட்டில் போகும், வேறு லெவலில் வந்துருக்கும் கரெக்டாக. இதுக்கு தான் அந்த மார்க் பண்ண சொன்னேன். இது ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சுருங்க. ஸோ இப்போ எல்லாமே வேலையை முடிஞ்சாச்சு. நம்ம இதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுத வேலை முடிஞ்சு சிம்பிளாக. அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சாங் ஆர்டர் பண்ணிடலாம். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆடியோ போயிருங்க, ஆடியோ போய்ட்டு விவாவில் போயிருங்க. அதை சாங் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு 23 செகண்ட் இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன் அதை. ஸோ முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஏ இருக்குது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி லிரிக்ஸ் எழுதிடலாம். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூகுளில் போய் காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிரிக்ஸ் எப்படி நீங்கள் பேனராக அப்போ தான் இருக்கீங்கன்னா லிரிக்ஸ் எப்படி காப்பி பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டு அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தேவையில்லைன்னு மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதில் மித்ததை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிட்டு இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக மாற்றிக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் அந்த ஃபாண்டுக்கு. அந்த ஃபாண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கிடச்சிடும். அதில் வந்து 2 விதமான ஃபாண்ட் யூஸ் பண்ணிருப்பேன். அந்த 2 விதமான ஃபாண்டோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். நான் கலர் வந்து பிளாக் கலர் மாற்றிக்கிறேன். பிளாக் கலர் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் பிளாக் கலர் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு சைஸை கூட்டில் 18 இருக்கட்டும். டிக் பண்ணி விட்டுருந்தேன். டிக் பண்ணிட்டு 3 இடத்துல போய்ட்டு இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல ட்ரெக் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸ் எண்டோட ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எண்டோட ட்ராக் பண்ணிவிட்டு விட்டுருங்க. டிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். செகண்ட் லிரிக்ஸ் எங்கே ஆட் ஆகுதுன்னு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். எனக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஏ டெக்ஸ்ட் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இடத்துல நான் காப்பி பண்ண பார்த்தீங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு முதல்ல மட்டும் அந்த நல்லா கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து ஃபாண்டை வந்து கேபிட்டலில் மாற்றாதீங்க. இது வந்து இன்வர்ஷன் இந்த ஃபாண்டு தான். இது கேபிட்டலில் மாற்றினா அது கட்டம் தெரியாது. ஸோ அதனால் கேபிட்டல் எல்லாமே ஸ்மாலில் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் இதே பிளாக் கலராக மாற்றிட்டு டிக் பண்ணி விட்டுக்கிறேன். டிக் பண்ணிட்டு 3 இடத்துல போய்ட்டு இதை கீழே வச்சுக்கோங்க. அப்படி சைஸ் வேணுனாலும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணாலும். ஸோ நான் ஒரு மினிமம் சைஸில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதே எண்டோட ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த லிரிக்ஸை எண்டோட ட்ராக் பண்ணிவிட்டு விட்டுருங்க. கரெக்டாக வேலை முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுது அதான் நம்ம வேலை பார்க்குறோம். எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ப்ளே பண்ணி எனக்கு இந்த இடத்துல முடியுது. ஸோ நான் 2 லிரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கிறேன். 2 லிரிக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி எடிட் லிஸ்ட் போய்ட்டு அடுத்த லைன் வரும் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நான் காப்பி பண்ணி வச்சுருக்கனால அப்படியே நான் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் கூகுளில் போய் காப்பி பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் டெலிட் பண்ணி விட்டுருக்கேன். தேவையானது மட்டும் வச்சுட்டு ஃபஸ்ட் லெட்டர் சொன்ன மாதிரி கேபிட்டலில் மாற்றிக்கோங்க. அப்படின்னா அந்த ஃபாண்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன். எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிட்டு இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு இந்த தடவை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் குடி வைக்கலாமா, அதனால் இங்கே முன்ன கட் பண்ணிட்டு எனக்கு 2 தான் வந்துருச்சு. நான் சைஸை கூட்டிகிட்டு கொஞ்சம் சைஸை குறைச்சிக்கிறேன். அதை ட்ராக் பண்ணிவிட்டு. ஸோ சிம்பிள். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 2 லிரிக்ஸ் சொல்லி காமிச்சிட்டேன். ஸோ அதை கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபுல்லாக சொன்னால் லேடியாக லென்த்தாக போயிடும். ஸோ முடிச்சுக்கிறேன் நான். இப்போ 2 லிரிக்ஸ் சொல்லி முடிச்சேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா சார் இமேஜ் பார்த்தீங்களா இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து லிரிக்ஸ் வந்து லெஃப்ட்டில் எழுதிக்கோங்க. மாற்றி நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க. மாற்றி லிரிக்ஸ் மாறி வந்திருக்கும். ஸோ நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் லிரிக்ஸ்க்கு அனிமேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. 2 எல்லாத்தையும் எல்லா லிரிக்ஸையும் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. 4 லிரிக்ஸ் எழுதியிருக்கா அது 4 டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டூப்ளிகேட் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஒவ்வொரு இதையும் டூப்ளிகேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கீழே உள்ள மேலே உள்ள லிரிக்ஸ், இந்த லிரிக்ஸ் அதாவது மேலே உள்ள லிரிக்ஸ் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க. ஆடா போய்ட்டு ஆடா போய்ட்டு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் பிளர்னு இருக்கும். பிளரில் போய்ட்டிங்கன்னா டேரக்ஷன் பிளர் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இது வந்து நியூ வருஷன் 9 வருஷனால இப்படி கேட்கு 8 வருஷனால. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு கேனிவர்ஷன், அடுத்து நான் 0.30 செகண்ட் அங்கே ஒரு கேனிவர்ஷன் கொடுத்துக்கிறேன். அங்கே ஒரு கேனிவர்ஷன் கொடுத்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே செகண்ட் கேனிவர்ஷன் வந்து 0 வேலை முடிஞ்சு. சிம்பிள். நம்ம உள்ளே வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஏக்கடா கீழே உள்ள எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. செகண்டில் கிளிக் பண்ணுங்கள். அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு ஆடா போய்ட்டு டேரக்ஷன் பிளரை மட்டும் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ சிம்பிள். ஆட் பண்ணிவிட்டு அந்த பேக்கில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் ஆட் பண்ண சொன்னேன். டேரக்ஷன் பிளர் பேக் செகண்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டை போய் காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எல்லா இதுலேயும் ஃபஸ்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதில் போய் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட்டை. ஸோ சிம்பிள். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறத தான் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற எஃபெக்ட் போய் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து வர்றது. இப்போ வந்து எனக்கு செகண்ட் இதில் வந்து இது இல்லை அந்த பிளர் மாதிரி. ஸோ அதனால் செகண்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணி வந்து எஃபெக்ட்டு அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு செகண்ட் லிரிக்ஸில் போய் எல்லா இதுலேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டுருங்க. ஃபஸ்ட் லிரிக்ஸ் பேஸ்ட் பண்ண மாதிரி எல்லா இதுலேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டுருங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் லிரிக்ஸை போல் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டுக்கு தனியாக ஒரு எஃபெக்ட்டு செகண்டுக்கு ஒரு தனியாக எஃபெக்ட்னு போடணும். அவனை தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபைலோட XML ஃபைல் கீழே லிங்கில் கிடச்சிரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சூர்யா சார் இவங்க இமேஜை வந்து மேலே தூக்கி போட்டுருங்க. நீங்கள்
எல்லா லிரிக்ஸ் எழுதி முடிச்சு மேலே போயிட்டீங்கன்னா லிரிக்ஸ் பின்னாடி போயிடும். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லிரிக்ஸை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு 2 தடவை லிரிக்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். ரெண்டுமே ஈஸியான எஃபெக்ட் தான். ஆட் பண்ணிட்டு இப்படி செட் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு இது நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்குறீங்களா, மேலே வந்து லிரிக்ஸ் வந்து மூவியில் இருந்திருக்கும். சாரி, லீஃப் வந்து இலைகள் அது வந்து கொஞ்சம் மூவியில் இருந்திருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். இமேஜின் வீடியோ விவால் போங்க. அதில் போய் டவுன்லோட் போங்க. சாரி, டவுன்லோட் பண்ணி வச்சுக்க. நான் டவுன்லோட் போய்க்கிறேன். ஸோ இந்த இமேஜ் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் 3 போய்ட்டு சைஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு மேலே செட் பண்ணிக்கோங்க. அதை இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதை எண்டு வரை ட்ராக் பண்ணி விடுவோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்டு வரை ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண முடியாது, எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டுனா டிஸ்டர்ஷன் அண்ட் வார்ப் பண்ணுறது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா ஃப்ராக்டல் வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹீட் வேவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நியூவான அலைட் மோஷனில் மட்டும் தான் கிடைக்கும். ஹீட் வேவ் ஏதாவது நீங்கள் நியூ அலைட் மோஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ சேஞ்ச் பண்ணி செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஈஸியாக வேலை முடியும். ப்ளஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாமே வேலை பார்த்தீங்கன்னா தெரியும், வேல்யூலாம் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வேவ் எஃபெக்ட் வந்து ஸ்பீடு இல்லை ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒயில் வந்து இன்னும் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கோங்க. 800 கொடுத்துருவாங்க டிஃபால்ட்டாக. நீங்கள் எவ்வளோ மைனஸ் பண்ணினா ஸ்பீடு அதுக்கு தக்கன மாறும். ஸோ இப்படி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்பீட் தேவையான ஸ்பீடு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் சூரிய சார் இமேஜ் தூக்கி மறுபடியும் மேலே போட்டுக்கிறேன். பின்னாடி போயிடுச்சு லீஃப் வேறு லெவலில் வந்திருக்கும். இப்போ ஸோ லாஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சொன்னேன்ல பேக்ரவுண்டுக்கு, அந்த பேக்ரவுண்டு லாஸ்ட் ஆட் பண்ணியிருந்தா ஒரு இன்னர் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணி வேலை முடிஞ்சு. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, அதில் பிளர் போங்க. அதில் போய் இன்னர் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஷேடர் செட்டிங் கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி இட்ரேஷன் இருக்குல்ல கீழே, அது வந்து ஒரு 6 வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 150, அதாவது 100லேருந்து 135 இந்த வீடியோக்குள்ள எப்படினா செட் பண்ணிக்கோங்க. 100 to 135 இப்படி கூட செட் பண்ணிக்கோங்க. பார்க்க நல்லாயிருக்கும். இதுக்கு நான் லாஸ்ட் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண இல்லை கைன்மாஸ்டர் ஆல்ட் மாஸ்டர் கேங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் லாஸ்ட் ஆட் பண்ணேன். ஸோ நீங்கள் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டில் இன்னர் பிளர் ஆட் பண்ணுங்க. நல்லா நல்லாயிருக்கும். கேங்காமல் ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக. இதுக்கப்புறம் உங்கள் வாட்டர் மார்க் எங்கே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ உங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன புரியலன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட XML ஃபைலும் கீழே கிடச்சிடும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ யாராலும் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். அது ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு. இந்த வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம கீழே கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து நீங்கள் பிடிக்கலன்னா சத்தியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து மாற்றிக்கிறதுக்கு. பிடிச்சாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படினாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ண தான் அடுத்த வீடியோ பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பாய், நைஸ் டே.